நல்லா பாருங்க, வேலையை விட்டு தூக்கிட உடனே இவரு போற வழி செத்து போயிடுறாரு. ஊர் உலகத்துல வேலையா இல்ல, எவ்வளவு வேலை இருக்குது ஊர்ல, மக்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவரு என்ன நினைப்பா, இந்த வேலை இல்லைன்னா ஊர் உலகத்துல வேலையே இல்லைன்னு நினைச்சுட்டாங்க. மாடியில இருந்து குளிக்கிறாங்களா வேலையை தூக்கி விடுவாங்க. என்னது? அதான் தேவனோட கனெக்ஷனே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, ஒண்ணு இல்லை, அதே மாதிரி இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிருவோம். நான் உன்னை திறமையோட படைச்சிருக்கேன்ல, இவரால எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சிருக்கிறல்ல, அதே மாதிரி ஒரு கம்பெனியை போடு. என்ன வேணா செய்யலாம் ஆண்டவர் உங்களை கொண்டு. ஒரு 10 வருஷம் ஆண்டவர் உங்களை ஒரு எலக்ட்ரீஷியனா வச்சிருக்கலாம், அடுத்த 10 வருஷம் உங்களை பிளம்பரா வச்சிருக்கலாம், அடுத்த 10 வருஷம் உங்களை பெரிய ஆபீசர் ஆக்கலாம். 40 வருஷம் நீங்க ஒரே வேலையை செய்யலாம், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் சொல்றேன், அதுதான் ஆண்டவர் உங்களை படைச்சதா, தாராளமா செய்யுங்க, பெரிய சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய வேலை ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். இதை எளிதா புரியறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். நிறைய நேரங்கள்ல நம்ம செய்கிற வேலை, நம்ம செய்கிற தொழில் எதற்காக செய்யறோம்னா காசுக்காக செய்யறோம், காசுக்காக தான் செய்யறோம். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நான் தரேன் மாசம், உங்களுக்கு செலவு 1 லட்சம் ரூபாய். புரியுதுங்களா? உங்களுக்கு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகுது, வீட்டு வாடகை, ஃபீஸ், எலக்ட்ரிக் பில், வாட்டர் பில், எல்லா பில்லும் கட்டி. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் தரேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ என்ன வேலை செய்வீங்க? சாப்பிட்டு தூங்குவேன் சார். சாப்பிட்டு தூங்குறது இல்லைங்க. 2 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதோ ஒண்ணு செய்வீங்கல்ல. நான் போய் நல்லா பெயிண்ட் அடிப்பேன், பெயிண்ட் அடிக்க, எனக்கு பெயிண்ட் அடிக்கணும் ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒண்ணு ஒரு திறமையோட இந்த பூமியில வந்திருப்பீங்க, அந்த திறமை உங்களுக்கு தெரியும். அந்த திறமையை சொல்லக்கூடிய ஒரு மனிதர் யாரும் இல்லை, தேவன் மாத்திரம் தான் சொல்ல முடியும். உங்களை எதற்காக இந்த பூமியில வச்சாருன்னு ஆண்டவர் மட்டும் தான் வெளிப்படுத்த முடியும். அதை நீங்க கண்டுபிடிங்க.